உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ், என் பேர் சுரேஷ். ஆ. இங்க எப்படி வந்தீங்க? எப்படி இது பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எப்போ ஆச்சு? 2010. 2010. 2010 ஜிஹெச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ம். அங்கே ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ம். இங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆ. இடுப்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வேலை செய்யுமா, வீட்டுக்கு போயிடுங்க, பிசியோதெரப்பி பண்ணுங்கன்னாங்க. அம்மா கொஞ்ச நாள் பார்த்துருந்தாங்க. அப்படியே ஒரு 8 வருஷம் போயிடுச்சு. 8 வருஷம் அம்மா அம்மா பார்த்தாங்களா? பார்த்தாங்க. 9 வருஷம் ஆயிடுச்சு. ம். படுத்த படுக்கை ஆயிடுச்சு. சரி, அம்மாவால் பார்க்க முடியல, தம்பி கஷ்டப்பட்டுங்கிறான் வேலை இல்லாமல், நீ ஹோமுக்கு போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. யார் அனுப்புனது? என்ன? யார் அனுப்புனா? அம்மா தம்பிலாம் சேர்த்து ஆ. ஹோமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஹோமுக்கு ம். இப்போ 2018 ஹோமுக்கு வாங்க. அப்பத்துலேருந்து இங்கே தான் அப்போ இருக்கிறீங்க. நீங்கள் தான் இருக்கு. இங்கே எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்களா? பார்த்தேன். சாப்பாடு, அப்புறமா அவங்களுக்கு மெடிசின்ஸு எல்லாம். மெடிசன்லாம் ஒன்றும் இல்லை. மெடிசின்ஸ் எதுவும் தேவையில்லை. சாப்பாடெல்லாம். இந்த டியூப் போட்டு யூரின் டியூப் போட்டிருந்தாங்க. யூரின் அது இப்போ வானான்ட்டாங்க. சரியா யூரின் அடைப்பாகுது, வலி ஆகுதுன்ட்டு வானான்ட்டாங்க. ஃபுல்லாக இப்போ ட்ரையாக நடந்துக்கிட்டு. ஓகே. இந்த யூரின் வந்தால் இந்த டப்பாவில் பிடிச்சி ஓகே. அது அடிக்கடி போகிறோம். ½ அன் ஹவர், 3/4 ஹவர். யூரின் டியூப் போட்டால் பிரச்சனை இல்லை, அது வழியாகுதுன்னு போட முடியும். வானான்ட்டாங்க, சிஸ்டர் வானான்ட்டாங்க. இங்கே வந்து யூரின் டியூப் போட்டுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? ஏஜ் 42 ஆகுது. 41. 41. சரி. நீங்களுக்கு அப்போனா 25 இயர்ஸ் இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. 2010. அப்போ உங்களுக்கு ஏஜ் 26, 27. சரி சரி.